சாரி, என்னால் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியல. இதான் பார்ட் 2 வீடியோ. 2 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஆயில்லெஸ் குக்கிங் கூட எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. லைட்டாக கீ எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கீ ஸ்மெல் லைட்டாக வரும், அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா லைட்டாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கை ஃபுல் அளவு கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி. கருவேப்பிலை தான் இருக்குது செம்ம டேஸ்ட் கொடுக்கும், ஸோ நிறையவே போட்டுக்கோங்க. ஒரு நாட்டு சிக்கன் ஃப்ளேவர் வரும். அது அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைங்க, நல்லா வத்தட்டும். ஆல்ரெடி சிக்கன் வெந்துருச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்தட்டும். நச்சுன்னு நாடன் சிக்கன் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.